ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடர்பாக முதல் ஆலோசனைக் கூட்டத்தை இன்று பார்லிமென்ட் கூட்டுக்குழு நடத்துகிறது. கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்க வாய்ப்புள்ளது. மொத்தம் 39 உறுப்பினர்கள் கொண்ட பார்லி கூட்டுக்குழு காலை 10:30 மணிக்கு கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று கருப்பு சட்டை அணிந்து சட்டசபைக்கு வந்தனர். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் சைதாப்பேட்டை 169வது வார்டில் நாளை தொடங்கி வைக்கிறார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி 2.2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதால் இன்று 2வது நாளாக சட்டசபைக்கு வரவில்லை என கட்சியினர் தெரிவித்துள்ளனர். இஸ்ரோவின் புதிய தலைவராக வி நாராயணனை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரோவின் தலைவராக உள்ள சோம்நாத் பதவிக்காலம் ஜனவரி 13இல் முடிவடையும் நிலையில் வி நாராயணன் வரும் 14ஆம் தேதி இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்க உள்ளார். இஸ்ரோ புதிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த முனைவர் வி நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், தமிழகத்தைச் சேர்ந்தவர் இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் செய்தி மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறியுள்ளார். நடிகர் விஜய் ஆரம்பித்துள்ள தாவேக கட்சி மூவரணி கட்டுப்பாட்டில் உள்ளதாக ரசிகர்கள் புலம்பி வருகின்றனர். அந்த 3 பேரை தவிர வேறு யாரும் விஜயை சந்திக்க முடிவதில்லை என்று கூறப்படுகிறது. இந்த பிரச்சினைக்கு விஜய் முடிவு கட்ட வேண்டுமென ரசிகர்கள் வலியுறுத்துகின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ள சார் யார் என்பதை கண்டறிய வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. அதிமுக சார்பில் தமிழகம் முழுதும் யார் அந்த சார் என்பதை கேட்டு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதன் தொடர்ச்சியாக அதிமுக இளைஞர் பாசறை சார்பில் இருசக்கர வாகனங்கள், கார்களில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் ஒட்டும் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளனர். சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ள 103வது வட்டச் செயலாளர் சுதாகர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். நீதிபதிகளுக்கான ஊதியம், பென்ஷன் போன்றவை தொடர்பாக அகில இந்திய நீதிபதிகள் சங்கம் சார்பில் 2015இல் தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிறது. இதன் விசாரணையில் எந்த வேலையும் செய்யாதவர்களுக்கு இலவசங்களை கொடுக்க அரசுகளுக்கு பணம் இருக்கிறது, நீதிபதிகளுக்கு ஊதியம் மற்றும் பென்ஷன் வழங்கும் போது மட்டும் பொருளாதார நெருக்கடி இருப்பதாக கூறுகின்றனர் என சுப்ரீம் கோர்ட் கருத்து தெரிவித்தது. சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சதீஷ் என்பவருக்கு ஆதரவாக செயல்பட்ட அதிமுக 103வது வட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கை முறையாக விசாரணை செய்யாத மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜு என்பவரையும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்துள்ளனர். திபெத்தில் பிரம்மபுத்திரா நதியில் மிகப்பெரிய அணையில் பிரம்மாண்டமான அணையை கட்ட சீனா திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் திபெத்தில் உள்ள பிரம்மபுத்திரா ஆற்றில் இந்தியாவுடனான எல்லைக்கு அருகில் மெகா அணை கட்டும் சீனாவின் திட்டம் குறித்து அரசு எச்சரிக்கையுடன் இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்திய தலைமை தேர்தல் கமிஷனராக உள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த IAS அதிகாரியான ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் பிப்ரவரி 18ஆம் தேதி முடிவடைகிறது. ஓய்வு பெற்ற பிறகு இமயமலையில் பல மாதங்கள் தனிமையில் கழிக்க விரும்புவதாக ராஜீவ்குமார் தெரிவித்தார். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க 12,632 காளைகள், 5,347 மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்துள்ளனர். அவனியாபுரத்தில் ஜனவரி 14ஆம் தேதி, பாலமேட்டில் 15ஆம் தேதி, அலங்காநல்லூரில் 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் சில நாட்களுக்கு முன் ஆடுபலி கொடுக்க ராஜபாளையம் மிலாம்பட்டி சையத் அபுதாகிர் என்பவர் முயற்சித்தார். போலீசார் தடுத்தனர். இதை கண்டித்து SDPI கட்சி மற்றும் சில முஸ்லிம் அமைப்புகள் தர்காவில் முஸ்லிம்கள் தொழுகை நடத்த போலீசார் அனுமதி மறுப்பதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இதனால் திருப்பரங்குன்றம் கந்தர்மலை புனிதத்தை காக்க ஜனவரி 12ஆம் தேதி இந்து அமைப்புகள், பக்தர்கள், பல்வேறு கட்சியினர் ஆலோசனைக் கூட்டம் நடத்த உள்ளனர். டெல்லி கோட்லா சாலையில் கட்டப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமை அலுவலகம் 15ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. இந்திரா காந்தி பவன் என்ற பெயரில் காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமை அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் பெரும்பாலான சாலைகளை வெண்பனி படர்ந்தது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டு சென்றன. திபெத் நிலநடுக்கத்தின் எதிரொலியாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற சுற்றுலா பயணிகளுக்கு சீனா தடை விதித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அங்குள்ள சுற்றுலா பயணிகளுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகரஜோதி தரிசனத்திற்கு இன்னும் 6 நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அலைமோதுகிறது. டிசம்பர் 30 முதல் ஜனவரி 6 அதிகாலை 12 மணி வரை 7,25,261 பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். தாம்பரத்தில் கார் மீது லாரி மோதியது. விபத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளுக்குள் சிக்கி காரில் உயிருக்கு போராடிய இளைஞரை தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி மீட்டனர்.
அந்த இளைஞர் குரோம்பேட்டை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டில் ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பக்தர்கள் ஓம் நமசிவாயம் என சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 உற்சவம் நடந்து வருகிறது. 9ஆம் நாளில் நம்பெருமாள் முத்து கிரீடம், முத்து கலிங்கு ஆபரணம், முத்தங்கி, முத்து அபயஹஸ்தம், முத்து திருவடி, முத்து ஆபரணங்கள் அணிந்து மூலஸ்தானத்திலிருந்து தங்கப்பல்லக்கில் எழுந்தருளினார். உள்பிரகாரங்களில் வலம் வந்து அர்ஜுன மண்டபத்தில் ஆழ்வார்களுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயில் சார்பில் அலகாபாத்தில் நடைபெறவுள்ள மகா கும்பமேளாவில் திருக்கல்யாணம் நடத்துவதற்கான திருக்கல்யாணம் ரதம் கொடியசைத்து அனுப்பி வைக்கப்பட்டது. கனடாவை அமெரிக்காவின் 51வது நாடாக மாற்றுவதற்கு பொருளாதார பலத்தை பயன்படுத்தலாம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கருத்துக்கு கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வாய்ப்பில்லை என டிரம்புக்கு பதிலளித்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள சியாட்டில் என்ற நகரில் கெவின் டேவ் என்ற போலீஸ் அதிகாரி ஓட்டிச் சென்ற ரோந்து வாகனம் மோதி ஆந்திராவைச் சேர்ந்த ஜானவி கந்துலா என்ற மாணவி உயிரிழந்தார். இந்த வழக்கு விசாரணையில் அந்த போலீஸ் அதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட்டார்.